யாரெல்லாம் போஸ்ட் டிசைட் பண்ணீங்க? எஸ், நெறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க. அது எல்லாத்தையும் இப்ப என்ன பண்ணுங்க, குரூப்ல இமேஜ் ஃபார்மேட்ல ஷேர் பண்ணுங்க. இப்ப எனக்கு அனுப்புன அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா, நம்மளோட குரூப்ல அத எனக்கு பிங் பண்ணுங்க. குரூப்ல வந்து இமேஜ் ஃபார்மேட்ல போடணும். டாக்குமெண்ட் ஃபார்மேட் வேண்டாம். இமேஜ் ஃபார்மேட். போடுறீங்களா? இப்போ வந்து கிளையன்ட் வந்து உங்களுக்கு அப்ரூவல் குடுக்க போறாரு. என்ன அப்ரூவல் குடுக்க போறாரு? டிசைன் ஓகேவா? ஓகே இல்லையா? சூப்பர். நவீன் அனுப்பியிருக்காரு பக்காவா. ஓகே. அடுத்து போட்டுருங்க பார்க்கலாம். எல்லாருமே போட்டுருங்க. இஷாந்தி ஜாயின் பண்ணலையா? ஓகே. எல்லாரும் குரூப்ல ஷேர் பண்ணுங்கப்பா. பிரியதர்ஷினி இருக்கீங்களா? பிரியதர்ஷினி அனுப்பிட்டீங்களா குரூப்ல? எஸ். பாத்துட்டேன். நீங்க அனுப்புனதே பாத்துட்டேன். ஓகே, சூப்பர். நந்தினி ஓகேம்மா. பரவால்ல. நோ ப்ராப்ளம். நாளைக்கே அனுப்புங்க. ஓகே. நோ ப்ராப்ளம். மணிபாரதியும் நாளைக்கு ஷேர் பண்றாங்க. ஓகே, சூப்பர். ம். திவ்யா நாளைக்கு ஷேர் பண்றா. சாரி, இன்னைக்கு. ஓகே, டன். ஓகே. ராகவன் என்னப்பா? அனுப்புனீங்களா? முடிச்சிட்டீங்களா? I will share by I share tomorrow morning. Okay. ஓகே கணபதி. எனக்கு ஏற்கனவே அனுப்பியிருந்தீங்கன்னு நெனைக்கிறேன் கணபதி நீங்க. மோனிகா நீங்க அனுப்பிட்டீங்க இல்லையா? எஸ். டன். சிலம்பரசன் கூட அனுப்பியிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். எஸ். பார்த்தேன். ம். ஓகே, சூப்பர். பார்க்கலாமா? என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லிட்டு. ரெடி? ரஃபீது ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே. டன். ஓகேப்பா. டிசைன்ல ஒரு சில கன்சிஸ்டன்சி பார்க்கணும். ஓகே. என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே.
ஹோப் என்னோட ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குன்னு நெனைக்கிறேன். எஸ். இது யார் பண்ணதுன்னா, பிரியதர்ஷினி பண்ணியிருக்கீங்க. சூப்பர். எனக்கு வந்து ஓகே நல்லா இருக்கு. டிசைன் வைஸ் நல்லா இருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்டுக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் நெறையா ஸ்பேஸ் விடலாம். ஓகே. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, இதோ இருக்கு பாருங்களேன். இந்த இந்த டெக்ஸ்ட்டுக்கும் என்னுடைய ஆப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ஸ்பேஸ் விடணும். அதாவது இப்படி இவ்வளோ க்ளோஸா ஒட்டக்கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? யூ காட் இட்? அதே மாதிரி இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்டனுக்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள இடிக்கக்கூடாது இந்த மாதிரி. அதே மாரி இந்த ரிஜிஸ்டர் நௌன்றது சென்ட்ரல் அலைன்மென்ட்ல இருக்கணும். இந்த டெக்ஸ்ட் இந்த பட்டன். ஓகே. ரெடியா? இந்த மாரி ஆகஸ்ட் வந்து நீங்க போடுங்க. போட வேணாம்னு சொல்லல. பட் யூ நீட் டூ ஹேவ் சம் ஸ்பேஸ் பிட்வீன் ஒரு லேஅவுட்டுக்கும் ஸ்பேஸ் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும். இப்ப என்னோட தலையில வந்து இந்த மாரி இடிக்கக்கூடாது. இதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் விடணும். ஓகேவா? இந்த ரிஜிஸ்டர் பட்டனுக்கும், இந்த இதுக்கும் எந்த விதமான இடிக்கக்கூடாது. இந்த லைன விட்டு இது போக்கூடாது. இது எல்லாம் சுருங்கணும். சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ ஒன் திங். அடுத்து திஸ் இஸ் லுக்ஸ் குட் ஆக்சுவலி. வெரி குட். இது அப்படியே ஒரு ஒரு நல்ல டெம்ப்ளேட்டடா இருக்கு. இப்போ இந்த பேக்கிரவுண்டுக்கு இந்த லோகோ செட் ஆகுமா? அப்படின்றது நீங்க பார்க்கணும். இது ஒன்லி சூட் வித் ஒயிட் கலர் பேக்கிரவுண்ட். நாட் இன் திஸ் கைண்ட் ஆஃப் அ கலர்டு பேக்கிரவுண்ட். ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும், ஒயிட் கலர்ல தான் மெயின்டெயின் பண்ணியிருக்கணும். அதே மாரி ரொம்ப பெரிய சைஸ் விட்டுருக்க வேண்டாம். லைட்டா கம்மி பண்ணா போதும். லைட் இந்த ரவுண்ட கம்மி பண்ணா போதும். 30 டேஸ் யுஐ யுஎக்ஸ் வொர்க்ஷாப். கிராக் யுவர் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ வித் மிஸ்டர் ஆரோ. சூப்பர். நல்லா இருக்கு. இதெல்லாம் பக்காவா இருக்கு. நல்ல டிசைன். இதுவும் நீங்க பண்ணது தானே? இதுவும் நல்லா இருக்கு. இதோ இருக்கு பாருங்க. இந்த சைஸ் ரொம்ப கம்மி பண்ணலாம். இது ரொம்ப லென்த்தா போ தேவையில்ல. நீங்க இதோட கட் பண்ணணும். இதோட இந்த இந்த ரவுண்டட் ரெக்டாங்கிள. அதே மாரி அன்லாக் யுவர் ஃபியூச்சர் டுடே. இந்த பேக்கிரவுண்டுக்கும், இந்த பின்னாடி இருக்க கலர் சைக்காலஜி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, இந்த டார்க் பேக்கிரவுண்ட்ல நம்ப லைட்டான கலர் போட்டா தான் தெரியும். கரெக்ட்டா? ஏன்னா ஏற்கனவே நீங்க போட்டிருக்கீங்க. அன்லாக் யுவர் ஃபியூச்சர் டுடே அப்படின்னு சொல்ட்டு. வி கேன் யூ கேன் ட்ரை சம் அதர் கலர்ஸ் ஆல்சோ ஃபார் திஸ் பர்ட்டிகுலர் டெக்ஸ்ட். இப்ப எனக்கு தெரியாமலாம் இல்ல. நல்லா தெரியுது. பட் இருந்தாலும் பிளாக் கேனாட் கோ வெல் வித் டார்க் பேட்டர்ன்ஸ். கரெக்ட்டா? ஸோ இங்க வச்சிருக்கீங்க 30 டேஸ் ஆ இதுன்னு சொல்ட்டு. இப்போ கலர் பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ணியிருக்கீங்கல்ல. அதாவது இந்த பிராண்டுக்கான கலர் இருக்கணும். அதே மாதிரி அதிகமான கலர இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடாது. அதாவது வெரி சட்டில் கலர்ஸ் ஒரு 2 கலர் யூஸ் பண்ணா போதும். ரொம்ப அதிகமான கலர்ஸ் யூஸ் பண்ணணும் அவசியம் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா, பேக்கிரவுண்ட்ல ப்ளூ அண்ட் அ என்ன சொல்றது? ப்ளூ அண்ட் கைண்ட் ஆஃப் பர்பிள், பிங்க் மாரி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க. ஓகே. ஒரு கிரேடியன்ட் பேட்டர்ன் வச்சிருக்கீங்க. இப்போ இதுல ம் இதுல வந்து இந்த பேக்கிரவுண்டுக்கு நீங்க குடுத்திருக்கிற அந்த இது இருக்குல்ல லேயரு ப்ளூ கலர். அத வந்து நீங்க இந்த லோகோலருந்து எதனா ஒரு கலர் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கலாம். ஓகே. இந்த இதுல ப்ரெடாமினன்ட்டா தெரியிற கலர் வந்து இந்த 2 அ 2 பீப்பிள் இருக்கிற மாரி இருக்குல்ல, அந்த கலர் வந்து நீங்க ட்ரை பண்ணியிருக்கலாம். அது எப்படி சார் இந்த பேக்கிரவுண்ட் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாது. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணலாம், ஒயிட் கலர்ல போட்டு, அதுக்கு இந்த 30 டேஸ் இந்த 30 டேஸ் ஒன்லி அப்படின்னு போட்டிருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கலர்ல மாத்திருக்கலாம். நீங்க பிளாக்கே யூட்டிலைஸ் பண்ணாம, ஒயிட் கலர்ல இந்த பின்னாடி இருக்கிற லேயர போட்டுட்டு, இந்த கலர 30 டேஸ் ஒன்லி அப்படின்றத போட்டுக்கலாம். ஓகேவா? இதே மாரி இங்க பாருங்க, இந்த வந்து நான் தொங்கரம் பாரு இருக்கு பாருங்க. இத லைட்டா என்ன பண்ணணும், இது கீழ வந்து இங்க கரெக்ட்டா எண்ட் பண்ணணும். ப்ராப்பரா. லைட் இந்த ஸ்பேஸ் இருக்கக்கூடாது. கீழ கொண்டு வந்து ஃபினிஷிங் பண்ணணும். இந்த ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. கேப். இந்த கேப்ப கட் பண்ணிடுங்க. ஓகே. இது சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. இது நல்லா இருக்கு. ரிஜிஸ்டர் நவ், டிமென்ட் அகாடமி, அன்லாக் யுவர் யுஐ யுஎக்ஸ் கெரியர் பொட்டன்ஷியல், யுஐ யுஎக்ஸ் இன்டர் கிராக்கிங் வொர்க்ஷாப் 30 டேஸ் வித் மிஸ்டர் ஆரோ.
சீனியர் யூஎக்ஸ் டிசைனர். சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஆசமா இருக்கு. இங்க பாருங்கண்ணா, இதுவுமே உங்களுக்கு நல்லா செட் ஆல உட்காந்துருச்சு லோகோவுமே. ஓகேவா? நல்லா இருக்கு. திஸ் லுக்ஸ் பக்கா. இதுல இருக்கிற இது கூட எனக்கு லைட்டா மினிமலா தான் இருக்கு. பட் திஸ் கோஸ் வெரி வெல் ஆக்சுவலி. இது நல்லா போயிருக்கு. ஓகே. குட் வொர்க். ஓகே. இதுவுமே நல்லா இருக்கு ஆக்சுவலி. சூப்பரா இருக்கு. டிமென்டி அண்ட் 30 டேஸ் ஆஃப் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க்ஷாப்பு. ஆர் யூ ரெடி டூ ஏஸ் யுவர் நெக்ஸ்ட் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ அண்ட் லேண்ட் யுவர் ட்ரீம் ஜாப் ஜாயின் அஸ் ஃபார் தி இன்டென்சிவ் ஒர்க்ஷாப். சூப்பரா இருக்கு. இந்த ஜாயின் நவ் மேபி யூ கேன் சேஞ்ச் சம் அதர் கலர். ஏன்னா ரொம்ப ப்ரிடாமினன்ட்டா தெரியல. அதே மாரி ஜாயின் நவ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் எ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படி குரூப் டுகெதர்லாம் நீங்க பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, யூசர் இங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இங்க லாஸ்ட்டா தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னா, யூ கேன் கீப் இட் ஹியர் எண்டுல. சப்போஸ் என்னோட ஃபோட்டோவ மேல வச்சுட்டு கீழ வச்சிருக்கலாம். கால் டூ ஆக்ஷன் மாரி தெரிஞ்சிருக்கும். மேல எடுத்துன்னு போய் வச்சீங்கன்னா, கால் டூ ஆக்ஷன் மாரி தெரியாது. ஸோ கால் டூ ஆக்ஷன்ஸ் எப்பயுமே கீழ தான் இருக்கும். நான் சொல்றது எல்லாமே நோட் பண்ணிட்டு வருவீங்கன்னு நெனைக்கிறேன். இது நாட் ஒன்லி ஃபார் பிரியதர்ஷினி, இட்ஸ் ஃபார் எவ்ரிஒன். உங்களோட நோட் புக் எடுத்து நோட் பண்ணிக்கணும். நான் குடுக்குற டிப்ஸ் எப்பயுமே. ஓகே. ஸோ கால் டூ ஆக்ஷன் ஆல்வேஸ் வில் பி ரைட் ஆர் லெஃப்ட். ஓகே. அதுவும் கீழ இருக்கணும். அந்த மாரி. மேல இருக்கலாம். பட் என்ன பொறுத்தவரையும் இங்க இருந்தா பெட்டர். ஏன்னா கண்ணுக்கு எனக்கு இங்க தான் தெரியும். 30 டேஸ் யுஐ யுஎக்ஸ் கிராக்கிங் ஒர்க் ஷாப் ஜாயின் நவ் இங்க கீழ போட்டீங்கன்னா தெரியும். ஆரோ லக்ஷ்மணன்றது எனக்கு இங்க இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னோட ஃபோட்டோக்கு மேல ஒரு ஃப்ரேமிங் நீங்க இந்த மாரி ஒரு டிசைன் ஒண்ணு போட்டு, அதுல என்னுடைய பேர் வச்சிருக்கலாம். நீங்க ஜாயின் நவ் பட்டன இங்க கீழ வச்சிருக்கலாம். ஓகே. ஸோ இட்ஸ் அ சஜஷன். ஆ எடுத்துக்கங்க அவ்வளோதான் சிம்பிள். சூப்பர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, Instagram ஸ்டோரி போடுற மாரி நல்லா இருக்கு ஆக்சுவலி. 30 டேஸ் யுஐ யுஎக்ஸ் ஒர்க் ஷாப் கிராக் யுவர் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ. யுஐ யுஎக்ஸ்க்கு யுஐ, கேப்ஸ் யுஎக்ஸ் இது 2மே போடணும்ப்பா. ஸ்மால் போடக்கூடாது. ஓகே. முடிஞ்ச வரை கேப்ஸ்ல போட்டுக்கங்க. இதெல்லாம் செம்மையா இருக்கு. இதுதான் செம்மையா இருக்கு. கேலண்டர் வச்சு அழகா இந்த ஐகான் தேவையே இல்ல இங்க. இந்த இந்த ஐகான் தேவையே இல்ல. இந்த மாரி ஒட்டலாம் கூடாது போயிட்டு. யூ நீட் டூ ஹேவ் த ஸ்பேஸ். 4 பக்கமும் ஸ்பேஸ் குடுக்கணும். ஓகே. அது மாரி ஒட்டக்கூடாது. ஒட்டி இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் இல்லன்னா தூக்கிடுங்க. தேவையே இல்ல இது. 30 டேஸ் யுஐ யுஎக்ஸ் ஒர்க் ஷாப்லயே நல்லா இருக்கு இது. கிராக் யுவர் இன்டர்வியூ அப்படின்றது. மென்டார், ஆரோ ஓகே. இதெல்லாம் நல்லா இருக்கு. ஜஸ்ட் 299 ஓகே சூப்பர். 2999 ஓகே நல்லா இருக்கு. இட்ஸ் லுக்ஸ் குட். பட் லாட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு உள்ள. இப்ப பார்த்தீங்களா? மேல ஒரு ரவுண்ட் இருக்கா? கீழ ஒரு ரவுண்ட் இருக்கு. இது 2ம் ஒரு பேட்டர்ன். ஓகே. என்னோட ஃபோட்டோக்கு பின்னாடி ஒரு பேட்டர்ன் இருக்கு பாருங்க. இப்போ இப்ப ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் புதுசா ஒண்ணு உருவாக்கிட்டீங்க. அகைன் யூ ஆர் இன்ட்ரோடியூசிங் இன்னொரு பேட்டர்ன். அப்புறம் சைட்ல பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு பேட்டர்ன் இருக்கு. இங்க இந்த டைமண்ட் பேட்டர்ன் மாரி. ஓகே. இப்போ இந்த பின்னாடி இருக்கிறத மேபி நீங்க ரிமூவ் பண்ணி பாருங்க. இந்த டிசைன் நல்லா வரும். இந்த இந்த பின்னாடி இருக்கிற டிசைன். ஓகே. இந்த பேட்டர்ன் சொல்றேன். என் ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேட்டர்ன ரிமூவ் பண்ணிட்டு, இதோ இருக்குல்ல ரவுண்டு. இந்த ரவுண்டையும், இந்த ரவுண்டையும் நீங்க என்ன பண்ணணும்? ஒப்பாசிட்டிய கம்மி பண்ண ட்ரை பண்ணணும். ஒப்பாசிட்டி கம்மி பண்ணி, இதோ இருக்கு பாருங்க இந்த டைமண்ட்லாம் இருக்குல்ல, இந்த இது தூக்கிடுங்க. கீழ இருக்கிறது இதுவும் தேவையில்ல. இந்த டைமண்டும் தூக்கிடுங்க. ஓகே. இத ரிமூவ் பண்ணிட்டு பாருங்களேன். உங்களுக்கே அந்த அழகு தெரியும். அழகுனா, ஒரு நீட்டா தெரியும். இப்ப எப்படி தெரியுமா இருக்கு? லாட் ஆஃப் டேட்டா. காக்னிட்டிவ் ஓவர்லோட் ஆயிடும். என்ன ஆயிடும்? காக்னிட்டிவ் ஓவர்லோட். காக்னிட்டிவ் ஓவர்லோட்னா, டூ மச் ஆஃப் இன்ஃபர்மேஷன். இப்ப எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் இருக்கு. ஓகே. காட் இட்? ஃபைன். இந்த ரிஜிஸ்டர்ட் நவ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க வச்சிருக்கீங்க இல்லையா? வெரி குட். நல்லா இருக்கு. அத நீங்க மேல வச்சுட்டு, இங்க மென்டார்ன்றவங்கள இங்க கீழ கூட நீங்க வைக்கலாம். ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்க. லைக் மென்டார் மிஸ்டர் ஆரோ லக்ஷ்மணன்றத கீழ இங்க போட்டுட்டு, ரிஜிஸ்டர்ட் நவ மேல கொண்டு போய் கூட வைங்க. அதே மாரி ஓகே. டேட், கேலண்டர்லாம் சூப்பரா போட்டிருக்கீங்க. அதெல்லாம் அடிச்சுக்கவே முடியாது. சூப்பர். நல்லா இருக்கு. இந்த டிசைனுமே நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஓகேவா? எஸ். இதுவுமே நல்லா தான் இருக்கு. இந்த டிசைன் இருக்கு இல்லையா? 30 டேஸ் வொர்க்ஷாப் ஃபார் யுஐ யுஎக்ஸ் கிராக்கிங் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ. ஓகே நல்லா இருக்கு.
ஓகே. இப்போ டார்க் பேக்கிரவுண்ட் அதாவது வொர்க் ஷாப் ஹைலைட்ன்னு போட்டு, டார்க் பேக்கிரவுண்ட் போட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கு எந்த மாரி டெக்ஸ்ட் போட்டா நல்லா எடுத்துட்டு போகும்? அத நீங்க யோசிக்கணும். ஆஸ் அ கலர் சைக்காலஜி பெர்சனா, யூ நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் வித் டார்க் பேக்கிரவுண்ட் விச் கலர் வில் கோஸ் வெல். அதாவது எந்த கலர் போட்டா நம்மளுக்கு இது கரெக்ட்டா போகும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சிருந்தா, இத வந்து நீங்க அழகா மாத்திடணும். ஓகே. இட் வில் கோ வெல் வித் ஒயிட். இந்த இடத்துல நீங்க ஒயிட் போட்டீங்கன்னா சூப்பரா தெரியும். இதெல்லாம் நல்லா இருக்கு. 30 டேஸ் எக்ஸ்பர்ட் ட்ரெய்னிங், ரெஸ்யூமேக்ஸ், பெர்ஃபெக்ட் போர்ட்ஃபோலியோ, எவ் அ எவ்ரி இன்டர்வியூ, பிராக்டிகல் டிசைன் சேலஞ்சஸ், நெட்வொர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டீஸ், ஓகே. லேண்ட் இன் யுவர் ட்ரீம் ஜாப், டேட் 6 AM 6 AM அண்ட் டூ நினைட் dmentiacademy.com dmenti.com அகாடமி வராது. dmenti.com வரும். எல்லாம் சூப்பரா இருக்கு. இது பக்கா. பட் ஆனா, இந்த லோகோ கூட இது செட் ஆகல. உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். இது நல்லா இருக்கு. பட் இந்த லோகோவுக்கு இது செட் ஆகல. ஆ கலர் அந்த அஸ்தெடிக் எல்லாமே சூப்பரா தான் இருக்கு. இந்த லோகோவுக்கும், இதுக்கும் செட் ஆகாத மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அதை நீங்க என்ன பண்ணலான்னா, இந்த லோகோவுக்கு மட்டும் தனியா ஒரு ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட்டுருங்க. ஓகேவா? தனியா ஹைலைட் பண்ணி ஒரு பாக்ஸ் போட முடியுதான்னு பாருங்க. அதாவது இந்த பேக்கிரவுண்டுக்கும், இதுக்கும் நல்லா செட் ஆகுது. பட் ஏதோ ஒரு விஷயம் குறையிற மாரியே ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. ப்ராபபிலி அது என்னுடைய இதுவா இருக்கலாம். பட் அந்த ஐகான்லாம் போட்டு செம்மையா பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலி. தட்ஸ் ரியலி கிரேட். அதே மாரி ஆரோ லக்ஷ்மன் அண்ட் ஸ்பேஸ் கீழ என்ன பண்ணிக்கங்க, அந்த சீனியர் யுஐ யுஎக்ஸ் டிசைனருக்கு நல்லா கேப் இருக்கணும். அதாவது ஆரோ லக்ஷ்மனுக்கு கீழ கேப் விட்டு சீனியர் யுஐ யுஎக்ஸ் டிசைனர் அப்படின்னு வரணும். ஓகே. சூப்பர். வெரி குட். ஆகாஷ். ஆகாஷ் அல்டிமேட் பண்ணியிருக்கிறாரு. 30 டேஸ் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ கிராக்கிங் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க் ஷாப். ஓகே. பட் வொர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா, அ தெரியல. ப்ராபபிலி அத ஒயிட் கலரா மாத்துனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். வாட் யூ லேர்ன்? மாஸ்டர் ப்ரொஃபைல் ஆப்டிமைசேஷன், யுஐ யுஎக்ஸ் பிரிப்பரேஷன், ஃப்ரீலான்சிங் டெக்னிக்ஸ் அண்ட் பிரிப்பரேஷன், டாப் கம்பெனிஸ் இன்டர்வியூஸ். ஓகே. ஃப்ரம் ஆகஸ்ட் 1 டூ 6 AM மோட் ஆன்லைன்னு. இது நீட்டா இருக்கு. பக்காவா இருக்கு. என்னோட பேட்டர்ன் மாரியே இருக்கு. ரியலி குட். பட் இந்த 30 டேஸ் யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ வொர்க் ஷாப்ல இந்த 30 டேஸ் வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா தெரியல. நீங்க இத மட்டும் மாத்தலாம் ஆகாஷ். இஃப் இட் இஸ் பாசிபிள் யூ கேன் சேஞ்ச் இட். ஆக்சுவலி பிரியதர்ஷினி உங்க வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா செம. சூப்பர் ஆக்சுவலி. வேற லெவல் பண்ணியிருக்கீங்க. அதுல ஒரு சில சேஞ்சஸ்லாம் சொன்னதெல்லாம் அப்டேட் பண்ணுங்க. ஓகே. இது நான் அதான் இது அப்படியே பார்த்தா அந்த டீமென்டி டெம்ப்ளேட் எனக்கு புரியுது. ஆக்சுவலி. ஆகாஷ் பண்ணது. என்னுடைய நான் ஃபியூச்சரா போஸ்டர்ஸ்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருந்தேன். அதே மாரி நல்லாருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லணும். இந்த இந்த பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த கலர் இருக்குல்ல, இந்த பேக்கிரவுண்டு, இந்த ரெக்டாங்கில் போட்டிருக்கீங்க பாருங்க. ப்ராபபிலி யூ கேன் ட்ரை சம் அதர் கலர் ஆல்சோ. ஏன்னா பேக்கிரவுண்டும் அதே பேட்டர்ன்ல இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறதும் அதே பேட்டர்ன்ல இருக்கிறதுனால, ஓரளவுக்கு இது போவாம இருக்கோன்ற மாரி இருக்கு. டார்க் பேட்டர்ன்ல. அப்படி இல்லன்னா, இதோ இந்த மாரி எக்ஸ்ட்ராவா இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கூட நீங்க ரிமூவ் பண்ணிடலாம். இந்த இது. அதே மாரி எலமென்ட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ட்டீங்கன்னா, ரொம்ப தேவைப்பட்டால் மட்டுமே யுட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இல்லன்னா தேவையில்ல. இது நல்லா தான் இருக்கு. பட் எனக்கு இந்த 2ம் சரியா போவாத மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அதாவது போவாதுன்னா எப்படி சொல்றதுன்னா, இங்க பாருங்களேன் வாட் யூ லேர்ன் இருக்குல்ல. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அதே சேம் கலரு. பின்னாடி இருக்கிறதும் சேம் கலரு. கீழ பார்த்தீங்கன்னா பாருங்களேன், இதுவும் அதே கலரு. பின்னாடி இருக்கிறதும் அதே கலர். அதே மாரி பேட்டர்ன்ல இருக்கு. சப்போஸ் யூ கேன் ட்ரை சம் அதர் கலர். இட் வில் பி லுக்ஸ் குட். அதே மாரி இந்த ரூ. 2,999ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா போலாம். ஓகே. டன். சூப்பர். நல்லா இருக்கு. ஆகாஷ் சூப்பரா பண்ணியிருக்கீங்க. குட்டி, குட்டி கரெக்ஷன்ஸ் இருக்கு. அத மட்டும் பாத்துங்க. அதே மாரி மிஸ்டர் ஆரோ எக்ஸ், அக்சென்சர், சிஎஸ்கே சூப்பர் நல்லா இருக்கு. இப்போ நீங்க 1 ஃப்ளோர் நம்பர் பாண்டிச்சேரி போட்டிருந்தனால இது என்ன ஆகும்? மிஸ்கைடன்ஸ் ஆகும். எப்படி மிஸ்கைடன்ஸ் ஆகும்னா, ஓகே. இது பரவால்ல. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது ஆக்சுவலி. ஏன் சொல்றேன்னா, ஆ எண்ட் ஆஃப் த டே ஐ அம் ஃப்ரம் டிமென்ட் அகாடமி. ஸோ அதனால பிரச்சனை எதுவும் கிடையாது. இங்க வந்து லொகேஷன் சிம்பல் போடலாமா பாருங்க. அதாவது நம்பர் 16 இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அந்த
ஜிபிஎஸ் லொகேஷன் ஐகான் வைக்கலாம். இங்க ஃபோன் நம்பருக்கு வந்து ஃபோனோட ஐகான் வைக்கலாம். சம்திங் ட்ரை டூ வொர்க் ஆன் இட். ஓகேவா? 2 போஸ்டர் தானே பண்ணியிருந்தீங்க ஆகாஷ். நல்லா இருக்கு. 2மே நல்லா இருக்கு. ஆ சாரி, ஒரு போஸ்ட் தான் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டா? இது வந்து மோனிகாவுது. மோனிகா செம்மையா பண்ணியிருக்கீங்க. ம், ம். இந்த ஃபாண்ட் வந்து வேற ஏதாவது ஃபாண்ட்ட ட்ரை பண்ணுங்க. பாசோ தம்பியோ தம்பின்னு ஒண்ணு இருக்கும். பேப்லோ தம்பின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த ஃபாண்ட் மேபி ட்ரை பண்ணி பாருங்க. தமிழுக்கு நல்லாருக்கும். 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க் ஷாப். அதாவது யுஐ/யுஎக்ஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க் ஷாப் அப்படின்னு மாத்தணும். ஓகே. 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க் ஷாப் அப்படின்றத மாத்தணும். ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் ஆன் ஆகஸ்ட் 1லேருந்து 6 ஏஎம் ஆன்லைன் லைவ் கிளாஸ் ரூம் செஷன். ஓகே. இன்டர்வியூ ஸ்கில்ஸ், காமன் மிஸ்டேக்ஸ், இன்டர்வியூ பிரிப்பரேஷன், டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். ஜாயின் நவ். ஓகே. சூப்பரா பண்ணியிருக்கீங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆரோ லக்ஷ்மணன், சீனியர் டிசைனர், யுஐ/யுஎக்ஸ் டிசைனர் நல்லா போட்டிருக்கீங்க. பக்காவா இருக்கு. பட் யூ கேன் மேக் இட் லிட்டில் பிரைட்டர் லைக் எல்லோ. ஏன் தெரியுமா? மேல வந்து எல்லோல போட்டிருக்கீங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு மாரி இந்த கலர்ல போட்டிருக்கீங்க. இட்ஸ் மேக்ஸ் கன்சிஸ்டன்சி இஷ்யூ. இப்ப பார்த்தீங்கன்னா, மேல ஒரு போட்டிருக்கீங்கல்ல, இதே கலர்ல தான் இங்க கீழயும் இருக்கணும். இந்த ஆகஸ்ட் 01 டூ 6 ஏஎம் போட்டிருக்கீங்கல்ல, அதுலருந்து பார்த்தீங்கன்னா, அதே கலர் தான் இங்க கீழயே இருக்கணும். ஆரோ லக்ஷ்மணன் அப்படின்றது ரெட் ஐ மீன் அந்த பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோல இருக்கணும். ஆரோ லக்ஷ்மணன் அண்ட் டிசைனர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, சேம் பிளாக் கலர்ல இருக்கணும். ஸோ இதுதான் என்னுடைய சஜஷன். இந்த ஜாயின் நௌன்றத வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் கோ வித் இந்த கலர் அந்த ஒயிட் கலர இங்க கொண்டு வந்துக்கலாம். அந்த பின்னாடி ஒயிட் கலர் போட்டு ஜாயின் நௌன்றத நல்லா டார்க்கா பிளாக்ல மாத்திக்கலாம். ஓகே. டன்னா? ஓகே. அடுத்து இது யார் பண்ணது? எஸ். இது வந்து ரஃபி பண்ணது. இப்ப நான் காட்டுறது வந்து ரஃபி பண்ணது. ரஃபி, லோகோ பின்னாடி எல்லாரும் பேக்கிரவுண்ட் வச்சிருந்தாங்க பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த மாரி ஒரு பேக்கிரவுண்ட் போட்டு, இத வந்து பாக்ஸ் மாரி போட்டுருங்க. அப்பதான் அந்த லோகோ நல்லா தெரியும். அதே மாரி வி ஹேவ் சம் ஸ்பேஸ் ஹியர். இந்த ஸ்பேஸ கவர் பண்ணுங்க. இதுலருந்து ஒரு ஒரு 2லருந்து 3 ஆ உங்களுடைய கட்டை விரல்ல உங்களுடைய ஆள்காட்டி விரல் சைஸ்க்கு கேப் விட்டா போதும். ஓகேவா? அதே மாரி என்னோட ஃபோட்டோ வந்து கீழ வந்து பார்த்தீங்கன்னா, கேப் விட்டுருக்கு பாருங்க. அது வந்து கீழ போய் எண்ட் ஆகணும். புரிஞ்சுதா? அது வந்து எண்ட் ஆகணும். யுஐ/யுஎக்ஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க் ஷாப் இருக்கு இல்லையா? இது இவ்ளோ ஸ்பேஸ் இருக்க வேண்டாம். நல்லா மேல வச்சுக்கலாம். ஓகே. ஆகஸ்ட் 1 எல்லாத்துலயும் ஃபாண்ட் டிஃபர் ஆகுது பாருங்க. இந்த யுஐ/யுஎக்ஸ் இன்டர்வியூன்றது ஒரு ஃபாண்ட், ஆகஸ்ட்ன்றது ஒரு ஃபாண்ட். இந்த மாரி ரெஸ்யூம் கிரியேஷன், இன்டர்வியூ கிராக்கிங், போர்ட்ஃபோலியோ, ஃப்ரீலான்சிங், கரியர் அட்வைஸ்ன்றது எல்லாமே ஒரு ஒரு ஃபாண்ட். அதுவும் இல்லாம கீழ பாருங்க ஸ்பேஸ். இப்படி இருக்கக்கூடாது. கீழ பாருங்க மேல எல்லாம் ஒரு 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 சைஸ்ல இருக்கு. கீழ மட்டும் வந்து ஒண்ணு உள்பக்கம் தள்ளுன மாரி இருக்கு பாருங்க. அப்ப இந்த அலைன்மென்ட் மிஸ் ஆவுது இங்க. 30 டேஸ் இதெல்லாம் ஃபாண்ட் வேற மாரி இருக்கு. ட்ரை டூ வொர்க் வித் எனி டெம்ப்ளேட். ஏதாவது டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ணுங்க. ஓகே. ஐடியா வைஸ் நல்லா இருக்கு. கான்செப்ட் வைஸ் நல்லா இருக்கு. பட் டெம்ப்ளேட்ல எடுத்து வொர்க் பண்ணுங்க. சொல்றது புரிஞ்சுதா? டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ணுங்க. நாட் லைக் நீங்களா வொர்க் பண்ணாம ஒரு டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? எஸ். தர்ஷினி உங்களுது தானே? ஓகே. இந்த பேட்டர்ன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப லைட் பண்ணிக்கலாம். லைட்டா போட்டுக்கலாம். எம்ப்டியா இருக்கு. லைக் இந்த ஸ்பேஸ்லாம் ரொம்ப எம்ப்டியா இருக்கு. இந்த ஸ்பேஸ்லாம் எம்ப்டியா இருக்கு. ட்ரை டூ வொர்க் ஆன் டெம்ப்ளேட்ஸ். ஓகே. உங்க டிசைன் நல்லா இருக்கு. பட் டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ணுங்க. லைக் ஐ சஜெஸ்ட் டு டேக் ஒன் டெம்ப்ளேட். இது எனக்கு முடிஞ்சா எடிட் ஆக்சஸ் அப்புறமேட்டு குடுங்க. ஓகே. எனக்கு வியூ ஒன்லி ஆக்சஸ் தானே இருக்கு. ஆ முடிஞ்சா எனக்கு எடிட் ஆக்சஸ் குடுங்க. நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். ஓகே. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வொர்க் பண்ணது வந்து நல்லா இருக்கு. உங்க ஐடியா நல்லா இருக்கு. ஆ ஐ திங்க்
உங்களுது தானே தர்ஷினி? எஸ், எஸ். உங்களுது தான். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் டெம்ப்ளேட்ல வொர்க் பண்ணணும் தர்ஷினி. ஓகே. எஸ். சூப்பர். அடுத்து யார் அனுப்பியிருக்கீங்க பார்க்கலாமா? ம். நவீன். நீட்டா பண்ணியிருக்கீங்க நவீன். ஆனா இது ஏதோ எங்கேயோ எடுத்துட்டு வந்து ஒட்டுன மாரி இருக்கு. இந்த ஒரு போர்ஷன் மட்டும். டீமென்ட் இவ்ளோ பெருசா தெரியணும்னு அவசியமே இல்ல. யூ கேன் ரெட்யூஸ் இட் அண்ட் யூ கேன் ஹேவ் த பேக்கிரவுண்ட் அந்த ஒயிட் கலர்ல மட்டும் ஃபிக்ஸ் பண்ணா போதும். புரிஞ்சுதா? இந்த 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 இது இருக்கு இல்லையா? இதுக்கு இந்த ஒயிட்லயே ஃபிக்ஸ் பண்ணா போதும். இந்த இந்த இது இருக்கு பாருங்க, இந்த ஆகஸ்ட் 1 இது ஏதோ எடுத்துட்டு வந்து ஒட்டுன மாரி இருக்கு. இது சம்மந்தமே இல்லாம வந்து கும்பல்ல கோவிந்தா வர்ற மாரி ஒட்டுன மாரி இருக்கு. இத தூக்கிட்டு வேற மாரி ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. எல்லாமே பக்கா. இந்த யுஐ, யுஎக்ஸ், இன்டர்வியூ கிராக்கிங், வொர்க் ஷாப்பு, ஃபாண்ட் எல்லாமே பக்கா. லேர்ன் மோர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒயிட் கலர் குடுத்துருங்க. ஏன்னா பேக்கிரவுண்ட் வந்து டார்க்கா குடுத்துருக்கீங்க. ஓகே. எல்லாமே சூப்பரா இருக்கு. த டெம்ப்ளேட் வாட் யூ ஹேவ் பீன் டன் இட்ஸ் வெரி வெரி குட். பட் இந்த புதுசா கொண்டுட்டு வந்து போடுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் கைஸ் இது. அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆ லைக் நீங்க இது மாரி எடுத்து கஸ்டமைஸ் பண்ணும்போது தான் உங்க திறமையே இருக்கு. சொல்றது புரிஞ்சுதா? உங்க திறமை எங்க இருக்குது? நீங்க கஸ்டமைஸ் பண்றது தான் இருக்கு. அப்போ இந்த டிசைனரா நீங்க வொர்க் பண்ணும்போது, எப்படி ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அத நம்மளுக்கு ஏத்த மாரி மாத்துறது? அதுதான் உங்களுக்கு தேவையானது. ஓகேவா? அதே மாரி என்னோட பேர் இல்ல. முடிஞ்சா அந்த பின்னாடி இருக்கிற இத தூக்கிடுங்க. இதோ இருக்குல்ல, இந்த கீழ இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ வந்து தூக்கிட்டு, இந்த இந்த ரிமூவ் பண்ணிட்டு, இந்த ரவுண்ட ரிமூவ் பண்ணிட்டு, இங்க ஒரு சின்னதா ஒரு பாக்ஸ் மாரி போட்டுட்டு, அதுல என் பேர போட்டுருங்க. அதே மாரி இதுல ரூ. 3000ன்றது இல்லாம இருக்கு. ஓகே. முடிஞ்சா இந்த ஆகஸ்ட் 1ன்றத இந்த பக்கத்துல இங்க யுட்டிலைஸ் பண்ணி, ஆ ஜஸ்ட் 2900 போட்டிருக்காங்க இல்லையா? 299 போட்டிருக்காங்க இல்லையா? நீங்க 3000மே போடுங்க கைஸ். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 2099 போட்றாத தேவையில்ல. 3000மே போடுங்க அதுல. ஓகே. ₹3000னே போடுங்க. ஓகேவா? ஃபைன். நவீன் இது செம்மையா இருக்கு நவீன். நீங்க கொஞ்சோண்டு சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த டீமன்டி அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா, வில் கோ வித் லைட்டர் பேக்கிரவுண்ட்ஸ். நாட் இன் தி டார்க்கர் பேக்கிரவுண்ட்ஸ். இத நீங்க வந்து தனியா கட்டம் கட்டி காட்டுனா தான் தெரியும். ஓகேவா? அதே மாரி ரவுண்ட் வந்து ஏன் இந்த மாரி ஒரு மாரி அமுங்கி போயிருக்கு? இத நீங்க இன்டென்ஷனலா பண்ணீங்களா? இல்ல ஆ தெரியாம பண்ணிட்டீங்களா தெரியல. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே. பட் திஸ் இஸ் நாட் லுக்கிங் குட். ஓகே. ஆ இது கூட ஓகே. ஓரளவுக்கு ஓகே தான். இது நல்லா இல்ல அந்த அளவுக்கு. இந்த டெம்ப்ளேட் வந்து இட்ஸ் நாட் லுக்கிங் தட் மச் கிரேட். யூ கேன் வொர்க் ஆன் தி பிளேஸ்மென்ட் ஆஃப் டெக்ஸ்ட். இப்ப இந்த போஸ்டர் மூலியமா நீங்க கத்துக்கிற விஷயம் என்ன தெரியுமா? விஷுவல் ஹைரார்கி. என்ன கத்துக்கிறீங்க? என்ன கத்துக்கிறீங்க? விஷுவல் ஹைரார்கி. திஸ் இஸ் நாட் ஃபைனல் வெர்ஷன் ப்ரோ. எஸ், எஸ். திஸ் இஸ் நாட் எனிவே ஐ அம் ஜஸ்ட் கிவிங் அ ஐடியா அவ்வளோதான். ஓகேவா? இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவல் ஹைரார்கி அண்ட் அண்ட் டெக்ஸ்ட் ஹைரார்கி. ஓகே. விஷுவல் அண்ட் டெக்ஸ்ட் ஹைரார்கி. நீங்க இது மூலியமா கத்துக்கிறது இதுதான். எத காட்டுனா, எத போடணும், எத போடக்கூடாது. எது ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். அதுதான் தேவை. ஓகே. ஃபைன். ஆ தீபிகா. ஆ எல்லாமே நல்லா இருக்கு தீபிகா. ஓகே. லோகோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்துல ஸ்பேஸ் வரணும். அதாவது டீமென்டிக்லருந்து அந்த ரவுண்டு போட்டிருக்கீங்கல்ல, இதுலருந்து ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி விட்டுருக்கணும். இதோ இந்த பக்கம் விட்டுருக்கீங்க பாருங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் ஸ்பேஸ் வரணும். யுஐ யுஎக்ஸ் டிசைனர் வெல்கம் டூ 30 டேஸ் வொர்க் ஷாப். இதோ பாருங்க. இது 2ம் ஒண்ணா இருக்கணும். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவும் இந்த வெல்கம் டூ இந்த யுஐ யுஎக்ஸ் ஷாப்பும் ஒரு ஃபேமிலி. ஓகே. நீங்க ஒண்ணா காட்டணும். தனித்தனியா காட்டக்கூடாது. எப்படி காட்டணும்? ஒண்ணா காட்டணும். ஓகேவா? அதே மாதிரி எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். கேன்வாவுல டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ண முடியும். ஓகே. இருங்க உங்களுக்கு சின்னதா ஒரு கேன்வாவ காட்டுறேன் நானு. இன்னைக்கு எல்லாரும் இந்த ரீல்ஸ் போட்டிருப்போம் நானு. ஓகே. நான் பண்ண ரீல்ஸ் தான் அது. ஓகேவா? டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க எலமென்ட்ல போயி ஒவ்வொரு ஐகான போய் தேடி எடுக்கலாம். ஒண்ணும் இல்ல. இப்ப டேட்.
டேட்டுன்னு போட்டா அதோ பாருங்க. எவ்வளோ எவ்வளோ டெம்ப்ளேட்ஸ் வருது. இதுல ஒரு சிலது ப்ரோவா இருக்கும். ஒரு சிலது ஃப்ரீயா இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கிறத பார்த்து யுட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே. ஆ இப்போ இந்த மாரி இன்ட்ரோடியூஸ் பண்றேன்னா, இதோ பாருங்க. இதோ இருக்கு பாருங்க. ஷிஃப்ட் புடிச்சிட்டு சின்னது பண்ணணும். ஏன்னா அப்பதான் உடையாது. ஐ மீன் ஒரு மாரி கண்ணாமூனான்னு இதாகும். இதோ பாருங்களேன். இப்படி பண்ணா கார்னர் புடிச்சிட்டு சின்னது பண்ணீங்கன்னா, ஓரளவுக்கு கரெக்ட்டா வரும். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாரி பண்றது. இந்த மாரி நெறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு ஆக்சுவலி. புரிஞ்சுதா? காட் இட்? ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகுது சார். ஸ்கிரீன் சைஸ் சேஞ்ச் ஆகணுமா? உங்களோட ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகுது சார். ஓ! சாரி, 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 சாரி. இட்ஸ் மை பேட். ஓகே. இதோ இருக்கு பாருங்கப்பா. இதுதான் நான் சொன்னேன். இது வந்து நான் இன்னைக்கு பண்ண தம்ப்நெயில்ஸு. நான் பண்ற தம்ப்நெயிலு. இதுல வந்து நெறைய டெம்ப்ளேட்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுக்கு ஏத்த மாரி டேட்டு இந்த மாரி எலமென்ட்ல போனீங்கன்னா, டேட்ல நெறைய ஐகான்ஸ் கெடைக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயா. அத அழகா நீங்க எடுத்து யுட்டிலைஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க டேட் அண்ட் டைமுக்கு ஐகான்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டிஃபரெண்டான இதெல்லாம் கெடைக்கும். புரிஞ்சுதா? நீங்க என்ன பண்ணுங்க, ஆ நல்ல டெம்ப்ளேட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. இப்ப நான் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் காட்டுறேன். யூ கேன் நீங்க நீங்க என்ன நான் பண்ண டெம்ப்ளேட்ல தான் இருக்கு. நான் பண்ண டெம்ப்ளேட் டிசைன் மாரி தான் இருக்கு. பட் நான் பண்ணத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த யுஐ, யுஎக்ஸ் டிசைனுக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்பேஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப குட்டியா தான் இருக்கு. நீங்க இது இவ்வளோ தூரம் இருக்கலாம். ஆனா இவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது. இவ்வளோ தூரம் இருக்கலாம். சொல்றது புரிஞ்சுதா? டெக்ஸ்ட், டைப்போகிராஃபி அது ரொம்ப முக்கியம்மா. சரிங்களா? ஓகேவா? ஓகே. அடுத்த டிசைன் பார்க்கலாமா? ஸோ இது 2ம் பக்கத்துல வரணும். இந்த மாரி எலிமென்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இது இது இதெல்லாம் ஐ அம் ஃபீலிங் திஸ் இஸ் நாட் ரிக்வயர்ட் ஃபார் அஸ் ஆக்சுவலி. இது நம்மளுக்கு தேவையே இல்ல. இதோ இருக்கு பாருங்க. இது தேவை. இந்த புக் இருக்கு பார்த்தீங்களா? அது தேவை. பட் ஆனா அத நீங்க இங்க கொண்டு வந்திருக்கலாம். ஜஸ்ட் 299 அண்ட் இன்டர்வியூ கிராக்கிங்ன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இங்க வைக்கலாம். தட்ஸ் டூ இம்பார்ட்டன்ட். அது ஆனா கடைசியா எடுத்துன்னு போய் வச்சீங்கன்னா, உங்க கண்ணுக்கு அங்க தெரியாது. உங்களோட யூசருடைய கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் ஃபோக்கஸ் பண்ணும். எனக்கு எங்க தேவையோ அங்க தான் ஃபோக்கஸ் பண்ணும். அதே மாரி லோகோக்கு பக்கத்துல வைக்காம, இதுக்கு கீழ கொண்டு வாங்க இத. இந்த டெக்ஸ்ட்ட. யுஐ, யுஎக்ஸ் டிசைனர் வெல்கம் டூ 30 டேஸ் யுஐ ஒர்க் ஷாப். எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ஒரே ஃபேமிலியா போட்டு அதுல வொர்க் பண்ணுங்க. இதுக்கு வந்து அலைன்மென்ட் வந்து சென்டரா இருக்கணும். இதோ பாருங்க. இப்போ இங்க போட்டிருக்கீங்களா இது, இதுக்கு கீழ இருக்கிற அலைன்மென்ட் பக்காவா இருக்கணும். நல்ல வொர்க் தான். இன்னும் நல்லா பண்ணணும். இதுன்றது என்னுடைய சஜஷன். குட் ட்ரை. ஓகே. பட் ஆனா இன்னும் நல்லா பண்ணணும். டெம்ப்ளேட் எடுத்து வொர்க் பண்ணுங்க. நாட் அ ப்ராப்ளம். இன்னைக்கு இல்லன்னா பரவால்ல. நீங்க இன்னொரு நாள் பண்ணுங்க. செம்மையா இருக்கு. ஆனா 5 டேஸ்ன்னு போட்டிருக்கீங்களே 30 டேஸ் வரணுமே. யுஐ, யுஎக்ஸ் ஒர்க் ஷாப்பு சார் லைவ் இது ஆன் நான் வந்து சார் அது கேன்வாஸ்ல சரி நான் அன்னைக்கு அப்போ லாஸ்டா வந்து கிளியரா கவனிக்கல சார் அப்போ. சார் ஓகே, ஓகே. கேன்வாஸ்ல நீங்க போட்டிருந்தீங்க அந்த 5 டேஸ் சார் இது அதுதான் டெம்பரேச்சரோட பண்ணது சார் இது. ஓகே, ஓகே, ஓகேப்பா. நாட் அ 5 டேஸ் கிடையாது. 30 டேஸ் ஆக்சுவலி. ஓகே நான் மாத்தி அனுப்பிச்சுடுறேன் சார். ஆமா. இது கொஞ்சம் பெருசு பண்ணலாம். இதோ இருக்குல்ல ஓகே இங்க ஓகே கீழ இருக்கு. சார். இத இது கொஞ்சம் பெருசு யூடியூப் பண்ணலாம். தம்ப்லைனுக்காக பண்ணது சார் இது. ஓகே, 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 ஓகே. ஓகே நல்லா ஓகே ஓகே இருக்கு. ஓகே நல்லா ஓகே இருக்கு. சார். பட் ஸ்டில் நீட் டூ வொர்க். இப்ப ஆரோ ஓகே சார். லக்ஷ்மன் போட்டிருக்கீங்கல்ல, இங்க என்ன பண்ணுங்க, சீனியர் ப்ராடக்ட் டிசைனர் அப்படின்னு போடலாம். ஓகே சார் அது ஓகே டெம்ப்ளேட் சார். த டெம்ப்ளேட் லுக்ஸ் குட். அதே மாரி நீட்டா ஒரு லிமிட்டடா யுட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இது நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து யூ நீட் டூ ஃபோக்கஸ். அதே மாரி ரீவொர்க். இந்த இந்த சோசியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ இங்க பக்கத்துல மெயினா யுட்டிலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. யூ கேன் டேக் ஓகே டூ த சார். கார்னர். இங்க வைக்கலாம். அப்படி இல்லன்னா இங்க வைக்கலாம். இல்ல ரொம்ப கீழ கொஞ்சம் கொண்டு வரலாம். இல்ல இந்த லெஃப்ட் கார்னர்ல வைக்கலாம். இவ்வளோ சென்டரா வைக்க தேவையில்ல. ஏன்னா நமக்கு நெறைய கன்டென்ட் இருக்கு போடுறதுக்கு. உங்களுக்கு நெறைய கன்டென்ட் இருக்கு போடுறதுக்கு. இருங்க நான் இன்னும் அந்த குரூப்ல போட்டதையும் நான் ஷேர் பண்றேன்.
இப்ப பார்த்திருப்பீங்க நீங்க ஆல்ரெடி. அந்த அந்த குரூப்ல அந்த இன்னொரு குரூப்ல போட்டதே நான் இப்ப உங்களுக்கு ஷோ பண்ணேன்ல. பிரியதர்ஷினி பண்ணது. ம். எஸ். பார்த்தேன் சார். பார்த்தேன் சார். எஸ். தேர் வாஸ் அ லாட் ஆஃப் கன்டென்ட் ஆர் தேர் டூ போஸ்ட். இது கூட நல்லா ஓகே தான் சார். இந்த ஓகே சார். இந்த கன்டென்ட் நான் ஃபார்வர்ட் பண்றேன் நம்ம குரூப்ல. ஓகே. எஸ். ஓகே. ஓகே. ஆ நீட்டா இருக்கு. லஃப்னி நீட்டா இருக்கு. கிராக் த யுஐ யுஎக்ஸ் இன்டர்வியூ 30 டேஸு ஒர்க் ஷாப்பு ஆகஸ்ட் 1. ஆ ஓகே. எல்லாம் நல்லா இருக்கு. ஏன் இந்த மாரி ஒரு டிஸ்க்ளைமர் சிம்பல் மாரி போட்டிருக்கீங்க? அலர்ட் சிம்பல் போட்டிருக்கீங்க? ம். ஓகே. அது தெரியல. நீங்க மேபி அலர்ட்டா பார்த்து சீக்கிரமா சேவ் பண்ணிக்கங்க. இல்ல டேட்ல ஜாயின் பண்ணிக்கங்க. அப்படி போட்டுருக்கலாம். நல்லா இருக்கு. ஆ பட் இதுல இன்னும் நெறைய கன்டென்ட் போடலாம். நெறைய கன்டென்ட் போடலாம். 299ன்றது வந்து இப்படி ஷோ பண்ண அவசியம் இல்ல. யூ கேன் ஷோ சம்வேர் ஹியர் ஆல்சோ. ரொம்ப ஒரு எம்ப்டி ஃபீல் இருக்கு இதுல. பட் மத்தபடி ஐடியா வைஸ் எல்லாம் நல்லா இருக்கு. பட் இட்ஸ் டூ எம்ப்டி. யூ கேன் ஃபில் ஆன் திஸ். யூ கேன் டூ சம் ஃபில்லர்ஸ். தாராளமா பண்ணலாம். ஓகே. ஸோ எனக்கு அப்புறம் யார் அனுப்புனத நானும் ஓப்பன் பண்ணி பார்க்காம இருக்கேன். ஓகே. பிரியதர்ஷினி இது பார்த்தாச்சு. கணபதி இது பார்த்தாச்சா? மோனிகா அது பார்த்தாச்சு. யா சுபஸ்ரீ இது பார்ப்போமா? ஸ் யா சுபஸ்ரீ இது என்னன்னா, பேக்கிரவுண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லோகோவுக்கு வந்து பிளாக் இருக்கு. அப்போ அத நம்ம ஒயிட் கலர்ல போட்டு ஹைலைட் பண்ணணும். மத்தபடி ஷி டன் அ குட் ஜாப். பட் இத இன்னும் நல்லா ஒர்க் பண்ணலாம். பிரைஸ வந்து ஒன்லின்றத வந்து ஸ்லாஷ் போட்டு பக்கத்திலேயே சொல்லலாம். இவ்வளோ பெருசா போடணும்னு அவசியம் இல்ல. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க டெக்ஸ்ட்டுக்கு. ஓகே. இங்க ஒரு கலர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த கலர் ரிப்ளேஸ் பண்ணலாம் இங்க. அதே மாரி மோர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஷி கேன் கீப் இட் இதே மாரியே இந்த ஹைலைட்டிவா ஒரு கலர் எடுத்து போடலாம். இது ரொம்ப செட்டிலா இருக்குது. பட் ஆனா கொஞ்சம் ஹைலைட்டிவா இருக்கலாம். ஆ நல்லா இருக்கு. பட் ஸ்டில் வி கேன் ஹேவ் சம் மோர் கன்டென்ட் ஹியர். ஸோ இதுதான் சுபஸ்ரீக்கான இன்புட்டு. ம். எஸ். சிலம்பரசனுடைய வொர்க் பார்த்தாச்சு ஏற்கனவே. இல்ல. ஓகே. ஸோ 30 டேஸ் இன்டர்வியூ கிராக்கிங் வொர்க் ஷாப்ன்றது பாப்பிங்ஸ் ஃபாண்ட். டீமென்ட்டோட ஃபாண்ட் வந்து பாப்பிங்ஸ் ஃபாண்ட். ஓகே. நெறைய பேர் டிஃபரெண்டா நெறைய ஃபாண்ட் போட்டிருப்பீங்க. போட்டிருந்தாலும் அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. பட் இந்த ஃபாண்ட் நல்லாவே இல்ல. ஒரு கார்ப்பரேட் லுக் அண்ட் ஃபீல்ல இல்ல. மத்தபடி இதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த ஃபீஸ்லாம் நல்லா இருக்கு. டோன்ட் மிஸ் அவுட்ன்றதுலாம் நல்லா இருக்கு. பட் சம்வாட் இட் இஸ் நாட் தட் மச் லெவல் கோ வெல். இந்த டிசைன் வந்து அந்த அளவுக்கு கோ வெல்லா இல்ல. ஓகேவா? ஸோ யூ கேன் ஜஸ்ட் வொர்க் ஆன் இட் அகைன். இத நீங்க என்ன பண்ணுங்க, டெம்ப்ளேட் வச்சு ஒர்க் பண்ணுங்க. 3000 போட்டா போதும். 3000 போட்டா போதும். ஆ பட் டெம்ப்ளேட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஐ திங்க் அவ்வளோதான் நெனைக்கிறேன். மத்தபடி நீங்க அனுப்புன போஸ்டர்ஸ் இதுதான். வேற யாராவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா, எனக்கு சொல்லுங்க. ஓகே. இப்ப நான் வொர்க் பண்ண போஸ்டர்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டப் போறேன். நான் எப்படிலாம் டிசைன் பண்ணியிருக்கேன்றத நீங்க பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். கரெக்ட்டா? நான் பண்ற ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் உடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையும் நான் காட்டப் போறேன். யூ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட். ஓகேவா? எப்படிலாம் பண்ணியிருக்காங்க? எப்படிலாம் ஸ்பேஸ் விட்டுருக்காங்க? எப்படிலாம் அலைன் பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் வந்து ஸ்வீட் போஸ்டர் அந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ஆ அதே மாரி இதெல்லாம் ஃப்ளையர்ஸ். ஃப்ளையர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஃப்ளையர்ஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? ஃப்ளையர்ஸ்னா பேம்ப்ளெட். அதாவது ப்ரௌஷர் சொல்லுவாங்க. ஓகே. என்னோட ஸ்க்ரீன்ல கேன்வா தெரியும்னு நெனைக்கிறேன்.
அப்படி ஏதாவது தெரியலன்னா தெரியலன்னு போடுங்க. ஓகே. இது எப்படி இருக்கு பாருங்க. இங்க இப்ப நான் காட்டுறது தெரியுதா? என்னோட ஸ்கிரீன் தெரியுதுன்னா தெரியுது போடுங்க. இங்க பாருங்களேன். ஒரு போஸ்டர் டிசைன். இந்த பக்கம் ஸ்பேஸ், இந்த பக்கம் ஸ்பேஸ். லோகோ ரைட் கார்னரு. யுஐ யுஎக்ஸ் டிசைனரு உமர் ஃபரூக். என்ன நம்மளுடைய சர்டிஃபிகேஷன் வேர்ல்டு, ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன்ஸ், ஃப்ளெக்சிபிள் லேர்னிங், எக்ஸ்பர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், சர்டிஃபிகேஷன். ஸோ அழகா ஒரு டெம்ப்ளேட் எடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாரையும் போட்டிருக்குண்ணா. கரெக்டா? காட் இட்? ஸோ இது வந்து சின்னதா ஒரு டெம்ப்ளேட். ஓகே. இது வந்து அக்ஷயாவுக்கு பண்ணது. ஓகே. இது எப்படி இருக்கு பாருங்க. தீஸ் அண்ட் ஆல் வெரி லிமிட்டட் பிளே. அதாவது ரொம்ப ரொம்ப லிமிட்டடா பார்க்கறதுக்கு நீட்டா இருக்குது பாருங்க டிசைன். இன்டர்நேஷனல் ஒர்க் தெரியுதா பாருங்க. ரொம்ப பிளைனா செட்டிலா ப்ளே பண்ணியிருப்பாங்க. ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரியே தெரியாது. நீட்டா வாட்ஸ்அப் ஐக்கான்லாம் போட்டு சூப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிலாம் போட்டு பக்காவா பண்ணியிருக்கு. கரெக்டா? இதெல்லாம் வந்து தம்ப்நெயில் டிசைன்ஸ். என்னுடைய தம்ப்நெயில் டிசைன்ஸ் பார்க்க போறோம். என்னோட தம்ப்நெயில் டிசைன்ஸ்லாம் பாருங்க. உங்களுக்கு என்னுடைய ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னுடைய டிசைன்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க சொல்லுங்க. நான் என்னோட டிசைன்ஸ்லாம் ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ரீட் ஒன்லி ஆக்சஸ்ல. நீங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆவறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல அதுக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. கேன்வாவுல அவ்ளோ விஷயங்கள் பண்ண முடியும். ஓகேவா? கேன்வாவுல அவ்ளோ விஷயங்கள் பண்ண முடியும். நம்மளுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அதில ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாருங்க. இந்த ப்ரௌசர் ஃபுல்லாவுமே அதில தான் பண்ணுது. சொல்றது புரிஞ்சுதா? அந்த ப்ரௌசர் ஃபுல்லாவும் அதில தான் பண்ணுது. இப்ப ஸ்டூடண்ட்டுகளுக்கு குடுக்குற ப்ரௌச்சர்ஸ் எல்லாமே இதில பண்ணது தான். ஓகே. நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்களே போஸ்டரு. நீங்க எங்க படித்தாலும் சரி. ஓகே. யூ கேன் கிராக் த இன்டர்வியூ. யூ நீட் டூ ஹேவ் த ரைட் செட் ஆஃப் ஸ்கில் செட்ஸ் அவ்வளோதான். ஓகே. ஸோ இந்த மாரி புக்ஸ் எல்லாம் போட்டு. இது என்னுடைய தம்ப்நெயில் டிசைன். இதெல்லாம் தம்ப்நெயில் டிசைன் என்னுடையது. ஓகேவா? டிசைன் வந்து இப்படிதான் இருக்கணும்ப்பா. அதாவது நல்லா ஸ்பேசிங் விட்டு, படிச்ச உடனே கன்வே ஆகணும். இதோ பாருங்க இதுவும் நான் பண்ணது தான். ஓகே. அதுக்கான ஸ்பேஸ், கீழ இருக்கிற ஸ்பேஸ், ரைட்ல, லெஃப்ட்ல எதுக்கு எங்கெங்க ஸ்பேஸ் விடணும். எல்லாமே கரெக்ட்டா போட்டு பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்ப அதே போஸ்டர் தான் இங்கேயும் போடுறோம். ஓகே. என்ன போட்டிருக்கோம்? ராகேஷ் வேலைக்கு போயிட்டாரு. என்ன பண்றாரு? எங்க இருக்கிறாரு? டெம்ப்ளேட் தான் இதெல்லாம் வந்து எங்களுடைய நம்மளுடைய ஜூனியர் டிசைனர்ஸ் எல்லாம் பண்ணது. இந்த சாம்பிள்ஸ் எல்லாம். ஓகேவா? அவங்களோட இதுலருந்து நான் எடுத்து, இந்த மாரி வெர்ஷன் பண்ணுங்க அப்படி சொல்லி டெம்ப்ளேட் பண்ணி குடுத்துட்டேன். இப்ப இத தான் ஃபாலோ பண்றாங்க.
இதெல்லாம் டெம்ப்ளேட் கிடையாது. நான் டெம்ப்ளேட்லேருந்து ஒரு சில எலமெண்ட் தான் எடுத்திருக்கேன். புரிஞ்சுக்க முடியும்னு நெனைக்கிறேன். ஐ டுக் திஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐ டிட் மை ஓன் டெம்ப்ளேட். விவரம் தெரிஞ்சவன் அவன் ஓன் டெம்ப்ளேட்டே கிரியேட் பண்ணுவான். சொல்றது புரிஞ்சுதா? அதாவது டிசைன் பண்ண தெரிஞ்சவங்க ஓனாவே டெம்ப்ளேட்ட கிரியேட் பண்ண முடியும். இந்த டூல மட்டும் யுட்டிலைஸ் பண்ணி. ஓகே. இருங்க. நான் இன்னும் நெறைய போஸ்டர்ஸ் டிசைன்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நாங்க அக்ஷயாவுக்கு பிராண்ட் வைஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, இது போட்டு வச்சிருக்கோம். பிபிடி போர்ட்டர் ஐ மீன் எல்லாத்துக்கும் ஃபோல்டர் போட்டு ரெடியா பண்ணி வச்சிருக்கோம் வச்சுக்கங்களேன். நான் பண்ற டிசைன் மட்டும் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே. நெறைய பேர் பண்ணியிருப்பாங்க. பட் நான் பண்ண டிசைன்ஸ் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஒண்ணுமே இல்லப்பா. யாராவது பண்ண டிசைன்ஸ பார்த்தாலுமே போதும். உங்களுக்கே தெரிஞ்சிரும். ஓ! இப்படி பண்ணியிருக்கலாமா? அப்படி பண்ணியிருக்கலாமா? அப்படி சொல்லிட்டு. நான் என்னுடைய எதனா ஒரு ஃபைல் கிடைச்சதுன்னா, நானா பண்றேன். உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான். ஓகேவா? நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணியிருக்கிறாங்க? என்ன டிசைன் பண்ணியிருக்காங்க? அப்படி சொல்லிட்டு. என்னுடைய ஒரு தம்ப்நெயில் கிடைச்சதுன்னு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பாருங்க. ஓகே. வெயிட் பண்ணுங்க. ஜஸ்ட் a மொமெண்ட். நெறைய வொர்க் பண்ணியிருக்கோம். இதோ இருக்கு பாருப்பா. இது ஒரு பேம்ப்ளெட். நான் பண்ணது தான். இது பிரிண்டே போட்டு வச்சிருக்கேன் கரண்ட்லி. இது எல்லாமே போஸ்டர்ஸ். ஓகேவா? ஆனா இது எதுவுமே நான் சூஸ் பண்ணவே இல்ல. இது எல்லாம் நம்மளோட ஜூனியர்ஸ் பண்ணது தான். பட் ஆனா இதுல எதுவுமே நான் சூஸ் பண்ணவே இல்ல. ஏன்னா எனக்கு பிடிக்கவே இல்ல. இது நீட்டா இருக்கு பாருங்க. இது சூப்பரா இருக்கு. பட் ஆனா இதெல்லாம் ரொம்ப பழசா பண்ணது. எஸ். இது பார்த்தீங்கன்னா பேம்ப்ளெட். நான் பண்ண பேம்ப்ளெட் தான். இது எப்படி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பேசிங், அலைன்மென்ட் எல்லாம் பக்காவா விட்டுருக்கேன் பாருங்க. ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஐ வில் ஷேர் சம் ஆஃப் த டிசைன்ஸ் வித் யூ கைஸ். ஓகேவா? ஆமா. நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் ஷேர் பண்றேன். நீங்க எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி ஃபர்ஸ்ட் பாருங்க. நீங்க டிசைனே பண்ண தேவையில்ல. ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே? இப்ப நான் யாராவதுலாம் செலக்ட் பண்ண போறேன். இப்ப நான் எனக்கு அனுப்புனதுல யாராவதுலாம் எனக்கு புடிச்சிருக்கோ, நான் அவங்களத செலக்ட் பண்றேன். ஓகே? ஸோ பண்ணாதவங்க பண்ணுங்க. நான் உங்களுதையும் செலக்ட் பண்ணுவேன். நாட் அ ப்ராப்ளம். சொல்றது புரிஞ்சுதா? ஓகே. நான் எதுல நான் செலக்ட் பண்ண போறேன்னா, அ பிரியதர்ஷினி பண்ணதுல தான் எனக்கு புடிச்சிருக்கு. ஆ திஸ் லுக்ஸ் குட். பட் நான் சொன்ன அலைன்மென்ட் கொஞ்சம் பண்ணிடுங்க. ஓகே. இதுலயுமே நான் சொன்ன அலைன்மென்ட் மாத்துங்க. ஆகாஷ் இதுலயுமே சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணுனீங்கன்னா நல்லாருக்கும். ம். மோனிகா இதுலயுமே கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்கம்மா. பாப்பிங்ஸ் ஃபாண்ட் கொண்டு வாங்க உள்ள. ஓகேவா?
இதுல இதான் சஜஷனு. ஓகேவா? ம், இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நவீன் உங்களுடைய ஒர்க்கு கொஞ்சம் சேஞ்சஸ் தேவைப்படுது. இது சுத்தமா நல்லா இல்ல. எனக்கு பிடிக்கல. தீபிகா நீங்க மறுபடியும் ஒர்க் பண்ணுவீங்க. ஒரு ஒரு நல்ல நியூ போஸ்டர் ஒர்க் பண்ணுங்க. விக்னேஷ் இதுல நான் சொன்ன சேஞ்சஸ் பண்ணுங்க. போஸ்டர் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் அவர் ஆ இதுல Instagramல போடுறதுக்கு அண்ட் LinkedInல போடுறதுக்கு. ஓகே. நான் இன்னும் எதுவும் செலக்ட் பண்ணல. எனக்கு இன்னும் சாட்டிஸ்ஃபையிங்கா இல்ல. ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபையிங்கா டிசைன் பண்ணி கொண்டு வாங்க. ஐ பிளான் டூ டேக் தட். ஓகேவா? எஸ், எஸ். ம். பிரியதர்ஷினி நான் சொன்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிடுங்க. ஓகே. பண்ணிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்க. மோனிகா உங்களுக்குமே ஆ சேஞ்சஸ் குடுத்துருக்கு இல்லையா? அத பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே. ஐ திங்க் அதுக்கப்புறம் யாரும் எனக்கு அனுப்பலன்னு நெனைக்கிறேன். டிசைன்ஸு. ஓகேவா? எஸ். அதுக்கப்புறம் யாரும் எனக்கு அனுப்பல. ஓகேவா? நான் எதிர்பார்க்குற அந்த வாவ் இன்னும் வரல. பண்ணுங்க உட்காந்து பண்ணுங்க. நான் உங்களுக்கு என்னுடைய டிசைன் இன்ஸ்பிரேஷன ஷேர் பண்றேன். தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். சரியா? ஓகேவா? நான் பண்ண டிசைன் சாம்பிள்ஸ்லாம் அனுப்பி வைக்கிறேன். பாருங்க. ஓகே. தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ் டூ அண்டர்ஸ்டாண்ட் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஓகேவா? ஓகே. நான் ஒரு தம்ப்நெயில் டிசைன் அனுப்பி வைக்கிறேன்ப்பா. ஓகேவா? நான் கேன் வியூ தான் குடுக்குறேன். யாரும் எடிட் பண்ண முடியாது. ஐ அம் ஜஸ்ட் கிவிங் டூ யுவர் இதுதான். பிராக்டிஸ்க்காக தான் நான் குடுக்குறேன். ஓகே. எதுக்காக குடுக்குறேன்? பிராக்டிஸ்க்காக தான் குடுக்குறேன். ஜஸ்ட் வியூ மட்டும் பண்ணி பாருங்க. நான் எப்படி பண்ணியிருக்கிறேன் சாம்பிள் பாருங்க. அத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? 1 குடுத்துருக்கேன். அடுத்து 1 குடுக்க போறேன் இப்போ. இப்ப நான் நான் அனுப்புனதெல்லாம் நான் பண்ண டிசைன்ஸோட லேஅவுட்ஸ். ஓகேவா? அதாவது லக்ஷ்மன் நான் பண்ண டிசைனு நான் பண்ணது தான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதுல நெறைய பேர் பண்ணியிருந்திருக்கும். டீம் ஒர்க்ஸ் நெறைய பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்டர் டிசைன் ஒண்ணு அனுப்புறேன் பாருங்கப்பா. இத அனுப்புறேன். இந்த டிசைனுக்கு வந்து 1500 நான் பே வாங்குனேன்ப்பா. இந்த வொர்க் பண்ணதுக்கு வந்து ஐ காட் நியர்லி ₹1500 ஓகேவா? இதுவுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அலைன்மென்ட்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே. நான் ஏன் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னா, ஜஸ்ட் பிராக்டிகலா தெரிஞ்சுக்கங்க. ஒரு டிசைனுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? அதுக்கு தான். இந்த இன்ஃபாக்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, நான் பண்ணது தான். அதே மாரி இன்னும் ஒண்ணு இருக்கு. இதையும் ஷேர் பண்றேன். வெயிட் பண்ணுங்க. பிபிடி டிசைன்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் வியூ பண்ணி பாருங்க. ஓகே.
இந்த 40 போஸ்ட் இருக்கு இதுல பார்க்கலாம். 40 போஸ்டருக்கு யா ஓகே. இங்க 61 போஸ்ட் இருக்கு. இத நான் அனுப்புறேன். இப்ப அனுப்புறதுக்கு இது. ஓகேவா? பர்மிஷன் இல்லையா? எதுக்கு பர்மிஷன் இல்ல? வியூ பண்றதுக்கா? நான் எல்லாத்துக்குமே எனிஒன் வித் லிங்க் தான் ஒன்லி ஒன். ஓ! ஓகே, ஓகே. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே. எதெல்லாம் பர்மிஷன் இல்ல? எதுவுமே பர்மிஷன் இல்லையா? இதுக்கு மட்டும் பர்மிஷன் இல்லையா? ஓகே. இப்படி ஷேர் பண்ணும்போது ஒன்லி ஓகே. எனிஒன் வித் லிங்க்ன்னு குடுக்கணும். எனிஒன் வித் லிங்க் பட் கேன் வியூ மட்டும் தான். ஓகேவா? ஓகே. இப்ப மறுபடியும் அனுப்புறேன். பாருங்க. டன்னு. வேற ஏதாவது அக்சஸ் இல்லாம இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஓகே. யார்கிட்ட இருக்கு? என்ன ஃபைல் அனுப்புனதுன்னு தெரியலையே. பிபிடியா? என்ன ஃபைல் அது? எனிஒன் வித் லிங்க் பட் கேன் நாட் எடிட் வியூ. ஓகே. அப்படி ஏதாவது இல்லைன்னா விட்டுருங்கப்பா. அது நான் இப்ப வந்து பாத்தி கொடுக்குறேன். ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் உட்காருவோம். என்னுடைய டிசைன் என்னுடைய ஃபைல்ல எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். பாருங்க. ஒரு நாள் ஒன்று ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த போஸ்டர் தான் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பட் அது உங்களுக்கு ஓப்பன் ஆகல இல்லையா?
இந்த போஸ்ட் அனுப்பியிருப்பேன்னு நினைக்கிறேன். யாரு ஓனர் வந்து பிஜி பாண்டி இன்னொரு இதுல இருக்கு, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஷேர். மொத்தம்னா எல்லாம் மாறிடும் உங்களுக்கு. சரி, ஓகே, நான் இந்த ஒன்று மட்டும் எடிட்டபிளா கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஒரே ஒரு இது மட்டும் எடிட்டபிளா இருக்கும். நான் பண்றேன் என்னோட போஸ்டர். இதெல்லாம் வந்து ரீபர்பஸ் பண்ணாதீங்க, யாரும் எங்கேயும் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஓகேவா? உங்களை நம்பி கொடுக்குறேன். ம், எஸ். ஃபர்கானா, நீ நான் பண்ணது நல்லா இருக்கு. டெம்ப்ளேட் எடுத்து ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? நல்லா இருக்கு. ரொம்ப அதிகமான கண்டென்ட் இருக்கு. ஓகே, இட் ஷுட் கோ வித் டெம்ப்ளேட். ஒரு டெம்ப்ளேட்ல போகணும். ரொம்ப அதிகமான கண்டென்ட் இருக்கு. ஓகே, அது எல்லாத்தையும் நீட்டா ப்ரெசென்ட் பண்ணுங்க. கணபதி, நீங்க பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பட் என்னோட ஃபோட்டோ வந்து இப்படி தொங்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு ஒரு நல்ல ஃபினிஷிங் குடுக்கணும். ஓகே, நல்ல ஃபினிஷிங் குடுத்து முடிக்கணும். ஓகேவா? பட் எம்ப்டியா இருக்கு. இட்ஸ் லுக் வெரி வெரி எம்ப்டி. சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. சரியா? இல்லன்னா, நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், லைவா நானே ஒரு போஸ்டர் டிசைன் நான் பண்றேன் நாளைக்கு. பண்ணலாமா? நாளைக்கு என்ன பண்ணுவோம், நானே ஒரு போஸ்டர் டிசைன் பண்றேன். ரெடியா? பண்ணலாமா? ஷால் வி? ஷால் வி டூ தட்? நாளைக்கு நானே ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணட்டா? உங்கள லைவா காட்டவா? இல்லன்னா அந்த தம்ப்நெயில் டிசைன்லாம் பாருங்க. இத நான் அனுப்பி வைக்கிறேன் பாருங்க. இது கம்மியா தான் இருக்கும். ஏதாவது பல்க்கா இருக்கிற மாரி உங்களுக்கு ஏதாவது அனுப்பலான்னு பார்த்தா, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது எனக்கு. அதாவது ஒரு 50, 60 போஸ்டர் பண்ண மாரி, ஏதாவது பல்க்கா இருந்துச்சுன்னா, அத நான் உங்களுக்கு அனுப்பலான்னு பார்க்குறேன். எதுவும் டெம்ப்ளேட் கிடைக்க மாட்டேங்குது. நான் பண்ண ஒர்க்ஸ் எல்லாம் சொல்றேன். ஓகே. நாளைக்கு அப்ப நம்ம என்ன பண்றோம், கனெக்ட் பண்றோம். எத்தன மணிக்கு கனெக்ட் பண்றோம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு கொஞ்சம் இயர்லியரா கனெக்ட் பண்ணுவோம். அதாவது இயர்லி மார்னிங் இல்ல. ஆ ஈவினிங்கா ஒரு 5:00 போல. ஓகேவா? 5 டூ 6 போல கனெக்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ நம்மளே என்ன பண்ணுவோம், ஒரு போஸ்டர் டிசைன் பண்றோம். ஓகே. எத்தன போஸ்டர் பண்றேன்னு பார்க்கலாம் நாளைக்கு. சரியா? $7:00 ஞாயித்துக்கிழமையா? நாளைக்கா? சரி, ஓகே. என்ன ப்ரப்போஸ்டு டைம்ன்னு போடுங்க நாளைக்கு. நாளைக்கு சண்டே. எல்லாரும் வேலைக்கு சரி, எல்லாம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிற நாள். நம்ப வந்து 7 மணிக்கு தான, இப்ப லாஸ்ட் டைம் 7 மணிக்கு எடுத்தோம்னு 6 மணி 6 டூ 7 எடுத்தோம்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கரெக்ட்டா? கரெக்ட்டா இல்லையா? எஸ். ஸோ ப்ராபபிலி வி கேன் டேக் 5 முடிச்சுட்டா ஒரு வேலை முடிஞ்சிரும். ஓகேவா? யூஸ் போல். ம். போல்லாம் வேணாம்ப்பா. எதுக்கு இப்ப போல்லாம் போட்டுக்கிட்டு? உங்களுக்கு 6:00 வேணுமா? இல்ல 7:00 வேணுமா? அதுதான். ஓகேவா? ஞாயித்துக்கிழமை நாளைக்கு. ஈவினிங் 7:00 ஆர் 5:00. 2 டைம்ல எதனா ஒரு டைம் போடுங்க. வில் வொர்க். 6 டூ 7. 7:00. ஓகே. 5:00 பண்றது பெட்டர் நான் ஃபீல் பண்றேன். 7:00 யாருக்கெல்லாம் ஓகேன்னு ஃபீல் பண்றீங்களோ, போஸ்ட் போடுங்க. ஓகே. ஐ மீன் உள்ள டைம் போட்டு விடுங்க. சரி, ஓகே. போலே போட்டுடுறேன்.
ஓகேவா? டுமாரோ செஷன். சரியா? ஓகேப்பா. போல் போட்டிருக்கேன். இதுல போயிட்டு ஃபில் அப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இன்னைக்கு செஷன்ல என்னென்னலாம் கத்துக்கிட்டீங்கன்றத அப்படியே போடுங்க பார்க்கலாம். How to make a perfect poster? Yes. Designing a pattern, alignment, வேற லெவல். சூப்பரா எழுதி வச்சிருக்கீங்க. கலர் ஹைரார்கி, டெக்ஸ்ட், அலைன்மெண்ட் சூப்பர். அலைன்மெண்ட், ஃபாண்ட் சூப்பர். வெரி குட். வேற என்ன லேர்ன் பண்ணீங்க இன்னைக்கு? டெம்ப்ளேட்ஸ். ஓகே. பர்ஃபெக்ட் போஸ்டர், விஷுவல் ஹைரார்கி சூப்பர். வெரி குட். கலர் தியரி, அலைன்மெண்ட், டிசைன்ஸ். எஸ். கலர் தியரி, அலைன்மெண்ட், டிசைன்ஸ். எஸ். வேற ஏதாவது இருக்கா? நிறைய டெம்ப்ளேட்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்சா வியூ பண்ணி பாருங்க. ஓகே. எஸ். ஃபாண்ட் செலக்ஷன் இஸ் டூ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஓகேவா? டெக்ஸ்ட் அண்ட் டைப்போகிராஃபி இம்பார்ட்டன்ட். விஷுவல் ஹைரார்கி, டெக்ஸ்ட் அண்ட் ஹைரார்கி. எஸ். ட்ரூ. இப்போ நீங்க பண்ண போஸ்டர்ல நான் நான் ஒரு சில விஷயத்துல இம்ப்ரெஸ் தான் ஆயிருக்கிறேன். ஸ்டில் ஐம் நாட் செலக்டட் எனி டிசைன். எனக்கு டிசைன் குடுங்க. நான் போஸ்ட் போடணும். சீக்கிரமா குடுங்க. இன்னைக்கு டேட் வந்து 20 ஆயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் போஸ்ட் போட ஆரம்பிக்கணும். ஸோ எனக்கு எனக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் தேவைப்படுது. எனக்கு குடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? பட் ஐ நீட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். சூப்பரா இருக்கணும். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும். ஓகேவா? குரோத் ஸ்கூல்லாம் போய் பாருங்க. குரோத் ஸ்கூல், டெம்ப்ளேட்லாம் நான் அங்க போய் பாருங்க. குரோத் ஸ்கூல் போய் பாருங்க. ஸ்கேலார் போய் பாருங்க. இவங்கலாம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க. குரோத் ஸ்கூல், ஸ்கேலாரு இந்த மாரி கம்பெனிலாம் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்க. போஸ்டர் டிசைன். அதே மாரி டிக்டோ காப்பி எனக்கு அடிங்க. ஓகே. காப்பி தட் டிக்டோ திங். சொல்றது புரிஞ்சுதா? காட் இட்? ஓகே. நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன். எனக்கு அடுத்து 10 நாளைக்கு போஸ்ட் போடணும். எனக்கு போஸ்டர்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஒவ்வொரு போஸ்டருக்கும் நான் வந்து ₹100 பே பண்ண போறேன். ஓகே. எஸ். ஓகே கைஸ். தேங்க் யூ. வில் கனெக்ட் டுமாரோ. சரியா? எஸ். பாய்.